guys, welcome back to our channel. இது வந்து ஆயிஷா பிபி சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா கலைஞர் கருணாநிதியோட மெமோரியல் போயிருந்தோம். அந்த வீடியோ தான் இப்போ பார்க்க போகிறோம். நல்லா அழகாக ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக வந்து இந்த வீடியோ இருக்க போது வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம கலைஞர் கருணாநிதியோட மெமோரியல் இருக்குல்ல, அங்கே தான் வந்து நம்ம இருக்கோம். ஒரு கிரவுண்ட் ஃப்ளோர் மாதிரி இது போவோம். ஃபுல்லாக ஒரு கிரவுண்டில் ஒரு உலகம் சொல்லலாம், அந்த மாதிரி ஒரு இடம். இதுக்கு வந்து மெயினாக புக் பண்ணிக்கணும். பிகாஸ் எல்லாருமே வந்து உள்ளே அனுப்பிட முடியாதுல்ல, எதுவுமே வந்து டச் பண்ணாமல் பார்க்கணும். உள்ள செக்யூரிட்டிஸ் இருக்காங்க. ஒரு ஷிஃப்ட்டில் வந்து 120 பேர் புக் பண்ணி அங்கே டோக்கன் வாங்கினா உள்ள வந்து 120 பேரா அனுப்புவாங்க. கொஞ்சம் குறிப்பிட்ட டைமிங்ஸ்லாம் இருக்கு. அந்த வெப்சைட் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. உள்ள என்ட்ரானோடனே வந்து கலைஞரின் பிக்சர் வந்து அவர் என்னெல்லாம் செஞ்சார், என்னென்ன படத்துக்கு வந்து டைலாக்ஸு, அப்புறம் எல்லாமே வந்து வச்சுருந்தாரு. அவரோட ஸ்டாச்சு, அவர் என்னென்னலாம் பண்ணார் எல்லாமே வந்து உள்ளே வந்து பிக்சரைஸ்ட் பண்ணி வச்சுருந்தாங்க. அது பார்க்க இன்னும் சூப்பராக இருந்துச்சு. ஹாய் சொல்லிடு, ஹாய் பாய் சொல்லிடு. யார் அது? அக்கா. வீட்டில் டாக் எப்படி குலைக்கும்? எப்படி நீ இங்கே பாருண்ண. எப்படி எப்படி குலைக்கும்? இது கண்டிப்பாக வந்து பார்க்கக்கூடிய பிளேஸ் தான். கலைஞர் கருணாநிதியோட மெமோரியல் அப்படின்னா இந்த இடத்துக்கு வந்து மஸ்ட் விசிட்னு சொல்ல. வந்து ஃபுல்லாக ஏசி போட்டிருப்பாங்க, எல்லாமே இருக்காங்க ஃபுல்லாக. அவரை பார்த்து இங்கே வந்து என்னென்னா உள்ளே என்ட்ரானோடனே நம்ம வந்து ஃபோட்டோ எடுத்துக்கலாம். ஆக்சுவலாக கலைஞர் கருணாநிதியோட ஃபோட்டோ எடுத்துக்கிறது இருக்கிற மாதிரியே இருக்கும் இந்த ஃபோட்டோவில். இது ஒரு நல்ல ஒரு ஐடியா. அதுக்கப்புறமா அது பக்கத்துலேயே வந்து கலைஞர் வந்து நம்மள்ட்ட கொஸ்டின்ஸ் கேட்குற மாதிரி, நம்மளை ஆன்சர் பண்ணுற மாதிரி. அசரா சொல்கிறாமா? வாழ்த்துக்கள், சரியாக சொன்னாய். அடுத்ததை முயற்சி செய். குட்டனா சுதந்திர தினத்தன்று மாநில முதல்வர்கள் இதாங்க இது ரொம்ப வந்து இம்பார்ட்டண்டான பிளேஸ். நீங்கள் ரீசெண்டாக கூட பார்த்துருப்பீங்க, வடிவேல் அவர் வந்து கலைஞர் கூட உட்காந்து பேசியிருப்பாரு. இது கலைஞரோட ஒரு நேர்காணல் அந்த மாதிரி ரொம்ப விஷுவலைஸாக நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் இங்கே ஒரு தனி தியேட்டர் செட்டப் மாதிரி இருக்கும். இப்படி நின்றுட்டு வந்து நம்ம பார்க்கக்கூடியது விஷுவலைஸாக வந்து ரொம்ப வந்து சூப்பராக இருக்கும். ப்ரொஜெக்டர்லாம் வச்சு சூப்பராக அழகாக ப்ரொஜெக்ட் பண்ணி ரொம்ப தெளிவாக வந்து இருந்துச்சு. ஒரு ஸ்பீச்சும் வந்து அவரை பார்த்து தெரியாதவங்க வந்து தெரிஞ்சுக்கலாம். இறைவனை காண்போம் என முழக்கத்துடன் தமிழ்நாட்டிற்கும் 1970ஆம் ஆண்டு செப்டம்பர் திங்கள் 6ஆம் நாள் எனது தலைமையில் அன்றைய பிரதமர் இந்திரா காந்தி அம்மையார் அவர்கள் சேலம் இரும்பு உருக்காலைக்கு அடிக்கல் நாட்டினார். 1971-72ஆம் ஆண்டுகளில் படை மீதற்கு ஈடாக திகழும் தென்குமரியில் நிறுவிட முடியும் மீன் மட்டும் செலவழித்து அதை திறந்து வைக்கும் வாய்ப்பு அமைந்ததே. அந்த வாய்ப்பு என் வாழ்நாளில் என் நினைப்புக்கும் உழைப்புக்கும் கிடைத்த வரம் அல்லவா. தமிழ்நாட்டின்
இது வந்து ரொம்ப அழகான இடம். வீடியோட ஸ்டார்டிங்கில் பார்த்துருப்பீங்க. கலைஞர் கருணாநிதியோட ஃபுல் ஹிஸ்ட்ரியும் வந்து இந்த தேட்டரில் போட்டு காட்டலாம். இந்த தேட்டரில் வந்து 120 பேர் சீட்டிங் இடம் இருக்குது. இதான் வந்து தேட்டரோட ஃபுல் வியூ. ஆக்சுவலாக யாருமே வராத செகண்ட் ஷிஃப்ட் ஆளுங்க வராததுனால நாங்கள் வந்து அங்கே உட்காந்து வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். உங்கள்கிட்ட ஃபுல்லாக காமிக்க முடிஞ்சது. அதனால தேட்டரோட ஃபுல் வியூவும் இதான். இது வந்து ஒரு பெரிய ஸ்க்ரீனு, நிறைய ப்ரொஜெக்டர் வச்சு ப்ரொஜெக்ட் பண்ணியிருந்தாங்க. என் உயிர் யாரு? கலைஞர் மு. கருணாநிதி. கலையும் அரசியலும். தஞ்சை தரணியில் திருக்குவளை எனும் சிற்றூரில் அஞ்சுகம் அம்மையாருக்கு தமிழினம் மறக்காதையா, உன்னை தமிழ்நாடும் மறக்காதையா. காவிரி தென்றல் நீ, கதிரவன் வெப்பம் நீ, தேன் தமிழ் மன்னவன் நீ, திருவாரூர் தென்னவன் நீ. அவர் விட்டுச் சென்ற பணிகளை பெரியார், அண்ணா, கலைஞர் வழியில் தொடர்கிறார் தளபதி மு. க. ஸ்டாலின். மத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்னும் நான் திருவாரூர்லேருந்து சென்னைக்கு கலைஞர் எப்படி வந்தார் அப்படின்றத வந்து நம்ம ஒரு 3D எஃபெக்டில் வந்து போட்டு காமிச்சிருப்பாங்க. நம்மளுக்கு ஒரு கண்ணாடிலாம் தருவாங்க. அது வந்து ரொம்ப காஸ்ட்லியான கண்ணாடிலாம் வந்து இன்ஃபர்மேஷன் கொடுப்பாங்க. ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணிட்டு நம்ம வாட்ச் பண்ணிட்டு அழகாக கொடுத்துடணும். உள்ளே வந்து சூப்பராக வந்து விஷுவலைஸாக வந்து ரொம்ப அழகாக உண்மையாக எப்படி இருக்குமோ அந்த மாதிரி வந்து தண்ணி ஊற்றுறது, அப்புறம் அனிமல்ஸ்லாம் முன்னாடி வர்றது, இதெல்லாம் வந்து ரொம்ப அழகாக காமிச்சிருந்தாங்க. இந்த பிளேஸ் வந்து மஸ்ட் விசிட். ஸோ கலைஞர் கருணாநிதியை பற்றி தெரியாதவங்க வந்து தெரிஞ்சுக்கலாம். மோர் இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து கலெக்ட் பண்ணிக்கலாம். பிளேஸ் இது மஸ்ட் விசிட். Please exit in an orderly manner once your glasses have been inspected. Remain seated until your row is called. இந்த காலத்தில் எனக்கு இருந்தது ஒரே கனவுதான். கல்வி, ஒளிவத்தை முத்தமிழ கருங்கலிலே கண்விழிக்கும் திருக்குவளை என்ற அழகிய கிராமத்தில் முத்துவேலருக்கும் சென்னையை இந்தியாவின் முதன்மை நகரமாக்கி வடிவமைத்த நவீன சிற்பி கலைஞர். தமிழ்நாடு முழுவதும் போக்குவரத்து வசதி பெற பேருந்துகளை நாட்டுடைமையாக்கினார். இந்தியாவிலேயே முதலாய் குடிசை மாற்று வாரியம் அமைத்து குடிசை வாழ் மக்களை அடுக்குமாடி குடியிருப்பில் அமர வைத்தார்.
ஏதோ ஒரு வகையில் நம் தினசரி வாழ்வில் ஒரு அங்கமாக இருக்கும் தலைவர் கலைஞர் அவர்களை மனதார போற்றுவோம். இல்லை யானை பத்தியா மக்கள யானை எப்படி முக்கல கத்துச்சு யானை எப்படி முக்கல எப்படி கத்துச்சு அஸ்ரா இந்த மாதிரி ஒரு வழியாக தான் வந்து உள்ளே போயிருப்போம். இப்போ வந்து இதே மாதிரி வழியாக வந்து வெளியில் காட்டணும். வெளியே போகும்போது ஒரு டோக்கன் கொடுத்துருப்பாங்க. மோஸ்ட்டாக நாங்கள் வந்து புக் பண்ணிட்டு போனோம். ஸோ எங்களுக்கு டோக்கன் இல்லை. சில டைம் புக் பண்ணிட்டு போனாலுமே வந்து டோக்கன்ஸ் வந்து தருவாங்க. அதை கலெக்ட் பண்ணிட்டு தான் உள்ளே போக முடியும். பிகாஸ் வந்து பர் ஷிஃப்ட்ஸுக்கு வந்து 120 பேர் தான் அலௌடே பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் வந்து நாங்கள் ஃபுல்லாக உள்ளெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு அங்கே போனது வந்து மார்னிங் 9 to 10 o'clock ஷிஃப்ட்டு. அந்த ஷிஃப்ட்டு மட்டும் தான் ஃப்ரீயாக இருந்துச்சு, அவைலபிளாக இருந்துச்சு. அப்புறம் வந்து உங்களுக்கு என்னென்ன ஷிஃப்ட்டு என்னென்ன டேட்டில் அவைலபிளாக இருக்குன்னு கூட நீங்கள் பார்த்துக்கலாம். நான் டிஸ்கிரிப்ஷனில் மறக்காமல் லிங்க் தரேன், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. உள்ளே வந்து மோஸ்ட்டாக வெயில் தெரியவே தெரியாது, சுத்தமாக தெரியாது. உள்ளே என்ன நடக்குது, எவ்வளோ நேரம் நீங்கள் இருக்கீங்க, அங்கே டைம் எவ்வளோ நேரம் பாஸ் ஆகுதுன்னே தெரியாது. அந்த அளவுக்கு வந்து உள்ளே வந்து ஒரு விஷயத்தையும் நம்ம பார்த்து கற்றுக்கக்கூடிய விஷயமாக தான் இருக்கும். ஹோப் யூ ஆல் லைக் திஸ் வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஆயிஷா யூடியூப் சேனலில் வந்து மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டுருங்க. முடிஞ்ச அளவுக்கு என்டர்டைன்மெண்ட் வீடியோ வரும், இன்ஃபர்மேட்டிவ் வீடியோவும் வரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். பாய் காய்ஸ்.